இப்பொழுது நீ கண்ட தீப்பொறியை எனது கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்கொள். இங்கிருந்து திரும்பி போய்விடு. நாராயணரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்லது, தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரின் உதவியோடு இந்த பணி நடந்தேறிவிடும். ஆனால் பறந்து விரிந்த இந்த பாற்கடலை கடைய நமக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். இந்த பறந்து விரிந்த கடலை அது கடைந்தெடுக்க வேண்டும். நாராயணா, மிகப்பெரிய கடையும் கருவியா? அது எங்கிருந்து கிடைக்கும்? மந்தார பர்வதம், மந்தார பர்வதம், மந்தார பர்வதம், மந்தார பர்வதத்தைப் போல சக்தியுள்ள கடையும் கருவி நமக்கு நிச்சயமாக வேறு எங்கும் கிடைக்காது. நாம் அனைவருமே மந்தார பர்வதத்தை இங்கே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அது விசாலமான மந்தார பர்வதம். நம்மால் அதை தனியாக கொண்டு வர இயலாது. நமது கோரிக்கைகளை ஒருவேளை அசுரர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்மோடு அவர்களும் இணைந்திருக்கலாம். நமக்கு ஒரு துணை கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாலே போதும். அந்த உதவி நமக்கு கிடைத்துவிடும். சில கோரிக்கைகள் எப்படித்தான் இருக்கும். அதை நிராகரிப்பது மிக கடினம் அசுர ராஜா. கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் நாராயணா. ஆனால் அதற்காக அனைத்து தேவகணங்களும் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன புது நிபந்தனை? தங்களது கோரிக்கை ஏற்கும்படியாக இருந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம் அசுரமாதா. முதலில் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். நிபந்தனை என்னவென்றால், கடலை கடையும் போது என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை சரிசமமாக பங்கிட வேண்டும். பாதி தேவர்களுடையது, பாதி அசுரர்களுடையது. ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் அவசரப்படுகிறாய் நாராயணா? நிபந்தனைகளை முழுமையாக கேளுங்கள். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் அதிகாரம் அசுரர்களுக்கே கிடைக்க வேண்டும். கர்மத்திற்கு முன்பாகவே பலனை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? நாம் கர்மத்தை செய்யலாம். வாருங்கள், முதலில் கடைவதற்கு தேவையான பொருட்களை நாம் சேகரிக்கலாம். உங்கள் செயல்களை பார்த்தால் உங்கள் எண்ணம் தெளிவாகவே இல்லை. ஏதோ சதி செய்வதை நான் உணர்கிறேன். இது நம்பிக்கைக்கான நேரம் மட்டுமல்ல, நம்பிக்கை மற்றும் சக்தியை காட்டும் நேரம். மந்தார பர்வதத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். தேவாசுரர்களின் சக்தியால் இந்த காரியத்தை செய்துவிட முடியுமா? மந்தனத்திற்கான ஒரு வடிவத்தை கொண்டு வரலாம். அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதற்கு சரி என்றால் முன்னேறிச் செல்லலாம். அவசியம். ஆனால் நீங்கள் ஏதோ சதி செய்கிறீர்கள் என்று கொஞ்சம் உணர்ந்து விட்டாலே போதும். எங்கள் உதவியானது அதே நேரத்தில் நிறுத்தப்பட்டுவிடும்.
அதே நேரத்தில் அசுரர்கள் பேராசையை காட்டினார். அப்போது உதவி அசுரர்களுக்கு மறுக்கப்பட்டுவிடும். நல்லது, பருவத மலையை இங்கு கொண்டு வந்து விடலாம். இது நம்முடைய சக்தியை பொறுத்தது. அசுரர்களிடம் தெம்பு உள்ளதா? மந்தார பர்வதத்தை தூக்க முடியுமா? வாருங்கள், கடையும் கருவியை நாம் கொண்டு வந்து விடலாம். நாராயணா, தேவி லக்ஷ்மியின் நிலைமையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர்களது நிலைமையை அறிந்தும் நீங்கள் இவ்வாறு கடமையிலிருந்து பின்வாங்க மறுக்கிறீர்களே. உங்களின் நண்பை எவ்வாறு போற்றி புகழ்வது? லக்ஷ்மி நாராயணரின் நண்பை போற்றி புகழ்கிறேன். மெய்சிலிர்த்து விட்டது. இதுதானே வித்தியாசம். மானுடன் மற்றும் நாராயணர். மானுடன் உணர்ச்சிக்கும் சூழ்நிலைக்கும் முன்னால் தோற்று போய் தன் கடமைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் நாராயணருக்கோ அன்பே கடமையாகும். உணர்ச்சிகளை விட முக்கியமானது தர்மம்தான். நரனை நாராயணனாக்குவது ஸ்ரீதானே பிரம்மதேவா. ஸ்ரீ மீது கொண்ட அன்பினால் நான் என்னுடைய கவலைகளை மறந்து என்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறேன். என்ன ஆயிற்று இந்திரா? பர்வதத்தை பார்த்து பயந்து விட்டாயா? கவலை வேண்டாம், நாங்கள் அசுரர்கள். அனைத்தையும் சமாளித்து விடுவோம். மகாபலி, என்னை பொறுத்தவரையில் உன்னை போல அசுரர்களை சமாளிப்பதற்காக தேவர்களான நாங்கள் வரவேண்டியிருக்கிறது. உங்கள் சொற்கள் பெரிதாக இருக்கிறது, ஆனால் உங்கள் செயல் மிகவும் சிறியது. வாருங்கள், உதவி செய்யலாம். என்ன ஆயிற்று இந்திரா? உன்னாலும் முடியவில்லையோ? மகாபலி, நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட இதை சுலபமாக தூக்க இயலாது. இப்பொழுது என்ன செய்வது? ஏதாவது யுக்தியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். லட்சியத்தை கொடுத்தவர் நாராயணர். அதற்கான மார்க்கத்தையும் அவரே காட்டிவிடுவார். பக்தன் பகவானை அழைத்திருக்கிறான். செல்லுங்கள் நாராயணா, செல்லுங்கள்.